தாய்மொழியை புறக்கணிப்பதும் தாயை புறக்கணிப்பதும் எந்த நிலையிலும் மனிதர் செய்யக்கூடாத தவறுகள் என்ற வரிகளை ஏற்று தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பில் வழக்கறிஞர் எஸ் சௌந்தரராஜன். சென்னை மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்ற போராட்டம் தொடங்குவதற்கு முன்னரே தமிழ்நாடு எனும் பெயர் கொண்ட இதழினை நடத்தியவர் டாக்டர் வரதராஜலு நாயுடு அவர்கள். அதை போன்று கர்முத்து தியாகராஜ செட்டியார் அவர்கள் தமிழ் இதழ் ஒன்றினை 21/10/1951 தொடங்கினார். அது 1973 வரை நாளிதழாக வெளிவந்தது. பின்னர் வார மாத இதழாக வெளிவந்து 1978 நிறுத்தப்பட்டு விட்டது. காங்கிரஸ் இயக்க தலைவர்களில் ஒருவராக விளங்கிய டாக்டர் வரதராஜலு நாயுடு அவர்கள் 27/9/1960 அன்று சென்னை மாநகராட்சியில் சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என்று பெயரிட வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிந்தார். சென்னை மாநகராட்சி அத்தீர்மானத்தை ஒருமனதாக ஏற்றுக்கொண்டது. சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தும் தீர்மானத்தை பிரஜா சோசலிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு PS சின்னத்துரை அவர்கள் சட்டமன்றத்தில் கொண்டு வந்தார். அதனை ஏற்று 24/2/1961 அன்று சென்னை மாகாணத்தின் உள்துறை நிர்வாகத்தை சென்னை ராஜ்யம் என்றிருப்பதை மாற்றி தமிழ்நாடு என்று குறிப்பிடலாம் என அரசு பிரகடனம் செய்தது. பிரகடனம் செய்தவர் அன்றைய நிதி அமைச்சர் திரு சி. சுப்பிரமணியம் அவர்கள். அதன் அடிப்படையில் 14/4/1967 சித்திரை முதல் நாளில் தமிழ் புத்தாண்டு அன்று சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை முகப்பிலே தமிழக அரசு தலைமைச் செயலகம் என்னும் ஒளிவீசும் தமிழ் பெயர் பலகையை அன்றைய முதல்வர் திரு CN அண்ணாதுரை அவர்கள் திறந்து வைத்தார். நன்றி, வணக்கம்.